Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோவில் கேரட் வச்சு நல்ல க்ரீமியாக ஒரு தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சடி காரக்குழம்பு அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதோட தோலை சீவிட்டு 2 பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தோல் சீவன கேரட்டை இந்த மாதிரி பெரிய துருவலாக இருக்கிற பக்கம் நான் துருவிக்க போகிறேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய துருவலாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொடியாக இருக்கிற சைட் கூட துருவிக்கலாம். இப்போது 2 கேரட்டையுமே துருவி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போது இந்த தயிர் பச்சடியில் சேர்க்குறதுக்கு தேங்காய் வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது துருவி வச்சுருக்க கேரட்டில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான தயிர் சேர்த்திங்கன்னா இது நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் கடைசியாக தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் பச்சடியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல க்ரீமியான கலர்ஃபுல்லான டேஸ்டியான கேரட் தயிர் பச்சடி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.